ரெடிமேட் இன்ஸ்கர்ட்ஸ் நம்ம வாங்கிடுவோம் இல்லையா, லென்த் வந்து சில பேருக்கு ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம வந்து சுத்தளவு பார்த்து வாங்கிடுவோம். ஆனா ஒயரம் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு தெரியாது இல்லையா. ஏன்னா ரெடிமேட் இன்ஸ்கர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஓவர்லாக் போட்டு கொடுத்துருப்பாங்க. சோ அதை எப்படி லென்த் ரெடியூஸ் பண்ணணும்ன்றதை இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோ போலாம். சோ இப்ப என்னுடைய இன்ஸ்கர்ட்டோட லென்த் பாருங்க. எனக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னா 35 இருக்கு, 35 இருக்கு. இதுல என்னன்னா மேல பெல்ட்லயும் ஓவர்லாக் பண்ணிருக்காங்க, ஒரு பானைலயும் ஓவர்லாக் இருக்கு, கீழேயும் ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இப்ப இது எதுவுமே மாத்தாம நம்மளுடைய லென்த் மட்டும் ரெடியூஸ் பண்ணணும். சோ இது எப்படி பண்ணலான்றது பாக்கலாம். நான் இங்க எப்பவுமே மேல போகாதீங்க, மேல வந்து ஓவர்லாக் இருக்கு, அதனால அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து திருப்பி உடம்பு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஓப்பனிங் எல்லாம் பிரிக்கிற மாதிரி ஆயிடும். எப்பவுமே இது டைம் எடுக்கும் நம்மளுக்கு அந்த மெத்தட்ல போனீங்கன்னா. அதனால கீழே வாங்க, கீழே ஹெம்லைன்ல இப்படி எடுத்துக்கோங்க. இங்க நான் எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த டிசைனோட சேர்த்து எடுத்திருக்கேன் பாருங்க. இங்க இருந்து 2.5 இன்ச்சுக்கு முதல்ல இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிட்டு திருப்பியும் இந்த கட் பண்ண பீஸ்ல இருந்து திருப்பி ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நடுவுல இருக்க இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பார்டரை அது கூட அடிச்சு தைக்க போறோம். எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல நான் இந்த பீஸை கட் பண்ணிக்கிறேன். கரெக்டா 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ண இந்த பீஸை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த பீஸ்ல இருக்க எக்ஸஸை கட் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ண போறோம். அதனால இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். தையலுக்கான அளவு எல்லாமே சேர்த்துதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன், 2.25 மார்க் பண்ணிருக்கேன். அதே மார்க்கிங் அப்படி கொண்டு வாங்க 2.25க்கு. இப்ப நான் இந்த மார்க் பண்ணிருக்கேன் 2.25க்கு, அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்ப இது எக்ஸஸ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைட்ல நம்ம கொஞ்சம் ஒரே கட் கொடுத்து தைக்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா இது ரவுண்டா இருக்கும் போது நம்மளுக்கு தைக்கிறது கஷ்டம். பாவாடையோட இந்த எண்டை வந்து லைட்டா இப்படி கட் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த எட்ஜ் சைட்ல வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இப்ப இது மடிச்சு தைக்க நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லைங்களா இந்த பார்டரை. இப்ப இதுலயும் ஒரு கட் கொடுத்துட்டு பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்ப இது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரே தையல் தான் இருக்கு. இதை இந்த எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரிச்சிட்டீங்க இல்லையா? பிரிச்சுட்டு இப்ப ரைட் சைடு இதை உள்ள உட்கா வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து உள்ள வர மாதிரி வச்சுக்கலாம். உள்ள வச்சுட்டு அப்படியே தைக்க வேண்டியதான். இதுதான் மேல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருப்பனா இப்படி வரணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வச்சுப்போம். நான் மேல இருக்குது இந்த பீஸை தூக்கிட்டு இந்த இடத்துல இப்படி அட்டாச் பண்றேன். அட்டாச் பண்றது கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க முடிஞ்சா பின் கூட பண்ணிக்கோங்க. இதை தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா திருப்ப வரும். 3/4 இன்ச்சுக்கு தைங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம அந்த சீம் வெளியே வராத மாதிரி தைக்க போறோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து மிஷின் தையல் அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது பிரிக்கிறது இதெல்லாமே நம்மளுக்கு கஷ்டமா போயிடும். அதனால 3/4 இன்ச்சுலயே தைச்சிட்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இதை இப்படி திருப்பினாலும் பார்டர் இது கூட அட்டாச் பண்ணி மாதிரியே வந்துடும். உங்களுக்கு அதுவும் அந்த டிசைனும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்ப இதை பிரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கூட வந்து முடியும். அதாவது இதை அட்டாச் பண்ணீங்கன்னா இந்த பார்டருக்கு மேல வந்து அட்டாச் பண்ணது தெரியும். எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதுல ஒரு பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 வாசிக்கு கட் பண்ணிட்டு இப்படி மடிச்சு அதுக்கு மேல தையல் போடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். ஜிக்ஸாக்கோ எதுவுமே உங்களுக்கு அடி வாங்காது, டிசைனும் அடி வாங்காது. இப்ப அதை எப்படி பண்றேன்றது காமிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கா, அந்த 2 பீஸை இப்படி விலக்கி விட்டுருங்க. விலக்கி விட்டுட்டு இதுல ஒரு பீஸ், இப்ப இதுதான் எனக்கு மேலதான் இந்த தையல் வரணும்னா இப்ப இந்த பீஸை தான் நான் கட் பண்ணணும். இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு பெருசா இருக்கணும். எப்பவுமே 3/4 இன்ச்சு எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மடிச்சு தைக்கும் போது வாட்டம் வரும். இப்ப எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. இதுக்கு அளவெல்லாம் இல்ல, இந்த பீஸை வந்து சின்னதாக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கு இங்க பாருங்க, அடியில இருக்க பீஸை விலக்கி விட்டணும். விலக்கிட்டு மேல இருக்க பீஸை மட்டும் தான் கட் பண்ணணும். இது வந்து நம்ம சீம் பினிஷஸ்ல வந்து நிறைய டெக்னிக் இருக்கு. எப்படிலாம் நம்ம வந்து ஜாயிண்ட் ஓவர்லாக் இல்லாம எப்படி தைக்கலாம்ன்றது நிறைய மெத்தட் இருக்கு. அதுல இது ஒரு டைப்பு.
திருப்பி அடுத்தது வாங்க. கட் பண்ணி நான் கட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு பீஸ் சின்னதாவும் ஒரு பீஸ் பெருசாவும் எடுத்திருக்கோம் பாருங்க. இந்த புல் இதுவுமே நான் அப்படிதான் கட் பண்ணிருக்கேன். இதுக்கு நீங்க 3/4 இன்ச் எடுத்தாதான் இந்த சீம் வந்து நீங்க பண்ண முடியும். இப்ப நான் இந்த பெரிய சைடு இருக்கு இல்லையா, அதை இந்த தையலுக்கு வச்சு இது இப்படி மேல் பக்கமா இப்படி மடிச்சு விட்டு தைக்க போதும். இப்ப தையல் கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தச்சுட்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பெருசா தானாவே மடங்கும். இந்த மடங்குனதை இந்த தையலை தாண்டி போயிடக்கூடாது. பாருங்க, இந்த ஓரத்துல கொடுக்கணும். இந்த தையல் வந்து இந்த எட்ஜில் கொடுத்தீங்கன்னா நல்ல படிமானமா உட்காரும். தையல் முதல்ல துணி வந்து உங்களுக்கு தானா மடங்கி வரும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்கர்ட்டுக்கு நீங்க போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு படிமானமா உட்காரும். ஜாயின் பண்ணதே தெரியாது. இப்படி ஜாயின் பண்ணும் போது உள்பாவாடை கிழியாது, இந்த பிட்டு போட்டதும் தெரியாது உங்களுக்கு. கன்சீல் ஆன மெத்தட்ல இப்படிதான் நம்ம வந்து லென்த் ரெடியூஸ் பண்ணி பண்ணணும். இப்ப இதே மாதிரிதான் நம்ம மடிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் வருதுன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு வர மாதிரியே அந்த இடத்துலயே வச்சு மடிங்க. துணி வந்து உங்களுக்கு எங்குமே இழுக்காது. நீங்க கரெக்டா அந்த அளவை வச்சு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகா படிமானமா வரும். உள்ள ஊசியை எடுத்துட்டு அடுத்த இதுக்கு திருப்பிக்கும். இப்ப பாருங்க, நான் அந்த இடத்துலதான் மடிச்சு விட்டேன் இல்லையா. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சைட்ல இருக்க பீஸ் என்ன ஆகுது, டர்ன் ஆகுது பாருங்க மடிப்புக்கு. இதே மாதிரி அப்படியே தச்சுட்டே வர வேண்டியது. இது ஃபுல்லா முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடிக்க போறேன். அழகா அதே 1/4 இன்ச் இன்டர்வல்ல இப்ப நம்ம ஃபுல்லாவே தச்சுட்டோம். தச்சுட்டு இங்க எங்கேயுமே நீங்க பேக் ஸ்டிச் கூட போட தேவை. இப்படியே வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா இப்ப இந்த சைட் க்ளோசிங் நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா நம்ம ஓவர்லாக் போட்டதுல இருந்து இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க ஓவர்லாக் நம்ம பிரிச்சு விட்டுட்டோம், கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போறோம். அதனால இதை நீட்டுக்குமே ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ ஒயரம் எவ்வளவு இருக்குன்றதை காட்டுறேன். இப்ப நான் 2 இன்ச்சு தான் கம்மி பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால பாருங்க இதுக்கு அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல், பக்கத்துல இன்னொரு தையலும், இந்த பக்கத்துல தையலும் பேக் லாக் போட்டு. ஸோ இப்போ இந்த எப்படி இருக்கு பாருங்க. லென்த் நம்ம அடிச்சு தச்சது எங்கேயுமே உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல பாருங்க. எங்கேயுமே நம்ம பிளெயினா அப்படியே அட்டாச் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு நூல் பிரிஞ்சு வரும், கால் நடக்கும் போது மாட்டலாம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் இப்ப நம்மளுக்கு பார்டரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இதையும் முடிச்சிட்டோம். உயரம் எவ்வளவு வந்திருக்குன்றதை சொல்லிடுறேன். இப்போ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா 31 வந்திருக்கு. தாராளமா இவங்களுக்கு வந்து இது 10. ஏன்னா 1 இன்ச் வந்து துணி துவைக்க கொஞ்சம் சுருங்க செய்யும், எல்லாமே ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா 31.5 பண்றாங்க எடுத்திருக்கேன். ஸோ இது தாராளமா உங்களுக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இன்னர் ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் நிறைய டிப்ஸ் கத்துக்கணும், டெய்லரிங் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கைட் பண்றதுக்கு நம்ம சேனல் இருக்கு. நம்மளுடைய சேனல்ஸை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் கத்துக்கணும் அப்படின்ற நிறைய உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் நம்ம வைஃப் ஃபேஷன் ஸ்கூல் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா இந்த பேஜ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.